தமிழகத்துல புதிய தாவேக அரசு பொறுப்பேற்ற சில நாட்கள்லேயே அறிவிக்கப்படாத மின்வெட்டு பெரிய சவாலா மாறியிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடரும் கடுமையான மின்தடை காரணமாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதன் உச்சமா நேற்று நள்ளிரவு நீலாங்கரையில முதலமைச்சர் விஜய் வசிக்கும் பகுதிக்கு பக்கத்திலேயே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினாங்க. சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஈசிஆர் மற்றும் நீலாங்கரை பகுதிகளில் பல மணி நேரமா மின்சாரம் இல்லாததுனால குழந்தைகளோட வீதிக்கு வந்த மக்கள் அரசு மற்றும் மின் வாரியத்துறைக்கு எதிராக கோஷமிட்டாங்க. முதலமைச்சர் வசிக்கும் பகுதிக்கே இந்த நிலைமைனா பொதுமக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. காவல்துறை மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி டிரான்ஸ்பார்ம் பழுது மற்றும் அதிக மின் பளுவே காரணம் அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சிகள் அரசின் நிர்வாக திறமையை குற்றம் சாட்டியுள்ள நிலைமையில மின்துறை அமைச்சர் மின் பற்றாக்குறை இல்லை அப்படின்னும் சீரமைப்பு பணிகள் தீவிரமா நடந்துட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருக்காரு.